ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கரெக்டாக எந்த ஊர்கிட்ட வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் தாண்டி போயிட்டுருக்கோம். அதே மஞ்சப்பையோடு வந்திருக்கோம். போன டைம் மிஸ் ஆன மஞ்சப்பையோட. இது வேறு மஞ்சப்பை, அது வேறு மஞ்சப்பை. இது வந்து நம்ம அபிஷாலுக்கு பொம்மையோடு போயிட்டுருக்கேன். நான் தான் ஃபீலிங்கில் இருக்கேன்னு பார்த்தா இந்த பையன் அதுக்கு மேலே ஃபீலிங்கில் இருக்கான். ஃபீலிங்கில் இருக்கு. வாழ்க்கையை சோதனைன்னு இருக்கியா அந்த நீ? வாழ்க்கையை சோதனைன்னு இருக்கியா? சோதனைனா இல்லை, மெசேஜ் வராமல் அது. இப்போ கூட நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை என்ன பண்ணுது, கேமே விளையாடாமல் அப்படியே இந்த மைண்டு சேஞ்ச் ஆன மாதிரி இப்படி அவங்ககிட்டே கிடக்கும். அதே மாதிரி இந்த பையன் என்ன பண்ணியா இப்படி ஆகிட்டான் ஒரு 2-3 நாளாக. என்னன்னு தெரில. ஏன்னா என் குழந்தையா வேறு 6 நாளைக்கு வர முடியாதுனாலாம். அதனால் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி மெண்டல் ஆகிட்டான். இப்படின்னு கிடக்கான். ஏன்னு தெரில. இவன் நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு குழந்தையா ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் மெண்டல் ஆகி வேற யார்ட்டும் இப்படின்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? வேற யாருக்கிட்டையுமே வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படியா? சரி, நம்ம பேசுறது சத்தம் இங்கே வா, கிட்ட வா. எப்போ கொண்டு போட்டானே. எனக்கு வந்து மிகுந்த கவலையாக உள்ளது. ஊருக்கு இந்த டைம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கேன். சுத்தமாக இன்ட்ரெஸ்ட். நான் இன்ட்ரெஸ்டோட போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து கடுப்பாக இருக்கு. எனக்கு நம்ம ஊருக்கு போனால் நம்ம ஊர் மண்ணில் நம்ம காலை வைக்கணும். மண்ணாக போகணும். அடுத்தானே? ஆமாம், நம்ம இருந்த அன்னைக்கு மழை வராது. ஆமாம், நம்ம லோயர் பர்த்தில் புக் பண்ணுறதா கூட இந்த லோயர் கிடச்சிருக்கு. அது போல் விருதாச்சலத்தோடு நமக்கு கிடச்சிருச்சு. இது காரணம் என்ன தெரியுமா? அந்த பையன் என்ன பண்ணா, இதில் 2 பேர் வந்து ஒரு ஆயாவும் தாத்தாவும் படுத்திருந்தாங்க. இவன் என்ன பண்ணா, ஐய மீன் அவங்களுக்கு பிடிக்காத போல் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிராமினாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குப்புன்னு திறந்தால அதோட அந்த ஆயா வாந்தி எடுத்துட்டாரு. என்ன கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா, புளி சாதமும் மீன் பொரிச்சது. நான் இவன்ட்டு சொல்லிட்டே இருந்தேன். அவங்க வந்து பிராமணருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தம்மோன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி, அவனும் அதுக்கு சொல்கிறான். சரி, ஸ்ரீரங்கத்தில் இறங்குவாவளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். குப்புன்னு வயிறு பசிக்குன்னு திறந்தால அவ்வளோ நேரம் படுத்திருந்தா ஆயா படக்குன்னு எலும்பின்னு வாந்தி எடுத்து அதோட இறங்கிட்டாவே. ஒருவேளை ஏரியா வந்துதான் இறங்கினாவளா இல்லை வரவே இறங்கினாவளான்னு தெரியல. சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இன்ட்ரெஸ்ட் எனக்கு உண்மையிலே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இந்த ட்ராவலிங்கில் நான் வந்து ரொம்ப இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணாத அளவுக்கு கொண்டாட்டியை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வார்த்தையால கூட சொல்ல முடியல. இவ்வளோ நேரம் எனக்கு வந்து டென்ஷனாகவே இருந்துச்சு ரொம்ப. நானும் மிஸ் யூ சச்சிக்குட்டி கன்சிக்குட்டி. இந்த 2 வாரம் எனக்கு சென்னையில் வரவு எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து எங்கள் மைனியை நான் வந்து எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். அம்மா, எங்கள் அப்பா வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து நான் என்ன சொல்கிறது, மிஸ்ஸுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கும். அப்பா வந்து என்ன சொல்கிறது, எதையுமே நம்மளை வந்து பெருசாக அவளும் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அதை வந்து என்ன சொல்கிறது, ஜாலியாகவே இருப்பாங்க. ஆனால் வந்து நான் அம்மாவை தான் உண்மையிலே மிஸ் பண்ணுவேன். அதை வந்து ஓப்பனாக சொல்லலை. அப்படி அப்பா வந்து ஃப்ரெண்டு மாதிரி எதையுமே நம்மளை வந்து இது பண்ண, நம்ம இப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா அம்மா தான் வந்து அதை அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, அதுதான் அம்மா. அதனால் எங்கள் அம்மா எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா, திபி, அன்சிகுட்டி, சச்சிக்குட்டி, தங்கச்சி, மச்சான், என் பொண்டாட்டி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எத்தனை நாள் கிடக்க போகிறா? எத்தனை நாள் கிடக்க போகிறா? எங்கே? காரி கோயிலில் ஒரு 4-5 நாள் ஃபங்க்ஷன். 2 பேருக்கு வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப. இந்த இவ்வளோ காற்றடிச்சதுக்கப்புறம் வேர்த்துட்டு வரும், மூக்கிலாம் வேர்த்துட்டு வரும். உனக்கு வந்து ஏதோ வியாதி இருக்கு. இவ்வளோ பற்றிய போக்கு தானே சீக்கிரத்தில். நீனே போயிடுவா. எனக்குனா ஒன்றும் அவ்வளோ, எனக்கு அவ்வளோ சீக்கிரம். நீ இப்போ சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் பாரு சீக்கிரம் போயிடுவான்னு சொல்லி சொல்லிட்டால. இதோட உன்னைய க்ளோஸ் பண்ணிடுறேன் பாரு. இப்படி ஏற்றுட்டு உன்னை ஏற்றுவாங்க. எனக்கு அதில் ஒரு ஆனந்தம். பார்த்தியா, தாடி என்ன கொஞ்சம் வந்துருக்கு பார்த்தியா. ஆனால் ரொம்ப பேர் தாடியே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஆந்திராவுக்கு ஒரு இதுக்காக போயிருந்தோம்ல, ஒரு ப்ராஜெக்ட்டு வந்து கண்டிப்பாக ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக தாடி வளர்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஆகணும். போன டைமும் இப்படி தான் எல்லா டைமும் சொல்லியா. ஆமாம், ஆனால் வந்து கிட்ட நெருங்க மாட்டேங்குது நம்ம டைம். அப்படி கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் இப்படி தாடி வளர்த்து சன்னியாசியாக போய் திருப்பி மீண்டு வந்துட்டுருக்கேன். வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு. பார்த்தியா,
ஆனால் அதான் ஆண்டனிட்ட நான் வந்து சொல்லுவேன் எதையுமே வந்து என்ன சொல்கிறது சினி ஃபீல்டில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுருக்கேன் ஆண்டனி. எனக்கு தெரியும்ல, நான் ஊர்லேருந்து மெனக்கெட்டு சென்னைக்கு வருவேன். இவன் வேலைக்கு வந்துட்டு திருப்பி போகிறோமே, வேலை இல்லாமல் போகிறோமேன்ற ஃபீலிங் வந்து இன்னும் இருக்குது அவனுக்குள்ள. அதுக்கு சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு என்ன, நான் வந்து சினிமா வந்து அங்கேருந்து அப்படி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே நான் ட்ரெயினில் வந்து முன்னாடி வரும்போது சொல்லியிருக்கேன்ல, பாத்ரூம் சைடில் உட்காந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது ட்ரெயினை கூட நம்ம அன்கம்ஃபர்டபுளாக நம்ம யோசிக்கிறோம். அன்கம்ஃபர்டபுள்னால் நமக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம அப்படி பழக்க வழக்கங்கள் தான், நம்ம எப்படி பழகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பழகம் உடம்பு. ஆனால் நம்மளால் முடியும் எல்லா லைஃப்பையும் வாழ்றதுக்கு. அந்த மாதிரி பாத்ரூம் சைடில் உட்காந்து வெறும் 40 வரும்போது எவ்வளோ தெரியுமா, 140 ரூபா அங்கே சென்னையில். அன்ரிசர்வ் அன்ரிசர்வ்னா ரிசர்வேஷன் இல்லாமல் அந்த சீட் இருக்கும்ல. சரி, அந்த டிக்கெட் எடுக்காமல் வந்திருக்கியா? அது நிறையா டிக்கெட் எடுக்க பஸ்ஸில் நான் உண்மை சொல்லுவேன். பஸ்ஸில் நான் வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், ஏன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம். அப்போ நான் கஷ்டப்பட்டேன்னா அது வந்து ஒரு 10 ரூபா கூட மிச்சம் பிடிப்பேன். அது உனக்கு தெரியும், அதெல்லாம் நான் வந்து ஓப்பனாக பேச முடியாது. நிறையா ஒரு தெரியும் ரொம்ப விஷயங்கள். ஆமாம், 1 ரூபா 2 ரூபாய்க்கு கூட அவ்வளோ மிச்சம் பிடிப்பேன். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா, பஸ்ஸிலலாம் ஏறினேன்னா இப்படி ஏறிட்டு இப்படி தூங்குற மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணுவேன். டிக்கெட் எடுத்து நம்மள நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் லைஃப்பை வந்து கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்கேன். நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் வந்து நான் மேக்ஸிமம் டிக்கெட்டே ஓப்பனாக சொல்கிறேன், எடுக்கவே மாட்டேன் நான். சரி, பாத்ரூம்லேயே இருந்து வந்திருக்கியா? பாத்ரூம் உள்ளெல்லாம் இருந்து வந்ததில்லை, பாத்ரூம் வாசலில் உட்காந்து வந்திருக்கேன். ஆமாம், லைஃப்பில் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அது அந்த டைமில் நான் தான் சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னைக்கு வருவோம். சென்னைக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வடபழனி இந்த ஏவிஎம் வரைக்கும், ஏவிஎம்மாக இருந்தாலும் சரி, கோடம்பாக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா ஏரியாவுக்கும் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் ஆண்டனி? நான் 10th முடிச்சு 10, 12, 13 வருஷம் இருக்கும்ல. 13 வருஷமாக நான் அலையிறேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் அலையுமே. அதனால் எனக்கு அந்த ஏரியாவில் தெரியாத ஏரியாவே கிடையாது, பார்க்காத சப்ஜெக்டே கிடையாது. அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது நடந்தே அப்படியே அலைஞ்சிருந்துட்டு தோத்துட்டு போவேன் ஆண்டனி. தோத்துட்டு போவேன். எந்த இவ்வளோ நாளையும் நம்மளால ஜெயிக்க முடியல அந்த சினிமாவில். வருவேன், வந்த உடனே ஒருத்தர் பார்ப்பேன், எல்லாருக்குமே பிடிச்சி போவோம். சரி ரைட்டு, உன்னை இப்படி போட்டுடலாம் ஹீரோ. சினிமா வந்து இன்னமும் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உன்னை ஹீரோவை போட்டுடலாம், சூப்பராக இருக்கியப்பா, ஜம்முட்டு இருக்கு, இன்னமும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நீ அப்பவே அதில் போயிருந்து இப்படி ஆயிருப்பே அப்படின்னு சொல்லுவாங்க டைரக்டர்ஸுமே. அப்படி சொன்ன உடனே நம்ம வந்து நமக்குள்ளே வந்து பெரிய பூரிப்பாயிரும். ஐயோ, நம்மளை இவ்வளோ பெருமையாக பேசிட்டாங்க, நம்ம அவ்வளோ பெரிய டானா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் உள்ளே போனோடனே சொல்லுவாங்க, உள்ளே போனோடனே சொல்லுவாங்க, நீ உன் தோட்டத்தை விற்று கொஞ்சம் துட்டு மட்டும் கொண்டு வந்திருப்பா, உன்னை வந்து ஹீரோவாக்கிறியம்மா. அந்த மாதிரி லைஃப்பில் வந்து இன்னமும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ மூஞ்சி தொடச்சிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டைரக்டர்ஸ்ன்னு பார்த்தா நான் வந்து என்னோடய இளங்கோ சாரை சொல்லுவேன். நம்ம கூர்மை படம் எடுத்த இளங்கோ சார், அப்புறம் வந்து நம்ம சுந்தரேஸ்வரன் சார், 2 பேரை தான் நான் வந்து உண்மையான டைரக்டர்ஸாக இது வரைக்கும் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து நம்ம சுந்தரேஸ்வரன் சார்னால் நம்ம என்ன இது சீரியல் வள்ளி சீரியல் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து மகாராசி சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு நல்ல என்ன சொல்கிறது டைரக்டருக்கு உண்டான ஒரு மதிப்போடு வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன ஓரமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டானா? அதனால இல்லை, அதை சொல்லணும் நீ. அது வந்து நான் இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். இல்லை, உனக்கு தான் இப்போ இவ்வளோ உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கு. நான் ஒரு கதைக்குள்ளே போயிட்டேன்னா உள்ளே போய் ரொம்பதுக்கா வெளியே வர முடியும். தப்பு. இப்போ என்ன சொல்ல வரானா, நான் இப்போ சென்னைக்கு வந்தேன் அவர் தேடி. ஆமாம், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. இல்லை, இப்போ போனார்ல அவர், இவர் தானே இமாமனாச்சு தானே? இமாமனாச்சு அது டிடிஆரா? இல்லை, அவர் தான் இமாம். தொடரி படத்துக்கு போயிட்டாங்க. ஆமாம், ரொம்ப ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இவன்ட்ட கொஞ்சம் இவனை கொஞ்சம் மாற்றி விட சொல்லணும். அப்படியா? நான் போய் வண்டி ஓட்டிட்டா வண்டி ஒரு பஞ்சராக இருக்குங்க. டயர் தெரிஞ்சு வாடகை அடிக்கல, டயர் கிழிஞ்சிருக்கு. அது கிளச்சு பிளேட்டில் கிளச்சை போட்டு மேய்ச்சிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் ஓட்ட தெரியாம கிடக்கணும். டயர் வாடகை அடிக்கும். நம்ம வந்து இப்போ டப்புன்னு ஊருக்கு போய் சாருன்னா என்ன பண்ணா, தொடரி படத்தில் வர மாதிரி ஒரு போடுதல் அந்த லீவரை பிடிச்சி ஒரு இது ரொம்ப ஸ்பீடாக போகிற. கீர்த்தி குட்டி வேணுமே. கீர்த்தி குட்டியா? சரி சரி ரைட்டு. கல்யாணம் முடிஞ்சவனுக்கு கீர்த்தி குட்டியா இருக்கு. இல்லை, கல்யாணம் முடிஞ்சாலும் என் பொண்டாட்டிட்டே கேளு, என் ஆள் யாருன்னு கேளு, கீர்த்தி குட்டின்னு சொல்லுவாள். இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதுன்னா நான் பெருமையாக பேசுகிறேன். நீ சொல்லலாம் பார்ப்போம் கீர்த்தி குட்டின்னு, உன் ஆளு ஒன்று செருப்பு கலத்து அடிக்கலாம் பார்ப்போம். ஏன்னா உங்கள் மைனி பேரில். ஆமாம், எனக்கு மைனியா சும்மா இருல அதெல்லாம் விட முடியாது. எனக்கு அது மைனியா எப்படி? என்னோட ஏஜ் அதிகமாக கம்மியா அதெல்லாம் மைனி தான். சரி, குழந்தையாரு வயசு கம்மியா அதிகமா கீர்த்துக்கு? நீ இந்த கதையை பேசுற. சரி ரைட்டு, ஓகே. வந்தாச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா மிஸ் பண்ணும்போது நம்ம இப்படி இந்த மாதிரி கலகலன்னு ஜாலியாக பேசிட்டு போனால் தான் நமக்கு அந்த மிஸ்ஸிங் தெரியாது. அதனால் இப்படி பேசுகிறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதவங்க யாரும். நான் போய் அதில் போய் படுக்கட்டா? போறியா? ஒளிஞ்சு போ. இன்னும் பக்கத்தில் இருந்தாலே பெரிய டென்ஷனாக இருக்கப்பா எனக்கு.
சரி ஓகே பாய்.